எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடையில் உள்ள காளான் தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம முட்டைக்கோஸ்லேயே ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி போட்டு 3யும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு வடை எப்படி போடுவோம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அதனால் நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு வடை மாதிரி எண்ணெயில் நல்லா போட்டு அந்த இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இந்த வடை பொன்னிறமாக இருக்கிறப்பமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸை வச்சு ஈஸியாக நம்ம ஒரு வடை மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அதில் ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு தக்காளி பழத்தை இந்த இதில் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதை ஒன்றோட ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரவும் ஒரு 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கறி மசால் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த இதில் இது ஒரு கரண்டியால் அப்படியே கிண்டி விட்டு முட்டை மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை நல்லா ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரும். ஆல்ரெடி நம்ம முட்டைக்கோஸ் வச்சு வடை மாதிரி போட்டு வச்சுருந்தாலும் அந்த இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அந்த இதை நல்லா கொதிக்கவும் அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இதை அப்படியே கை விடாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது அடி பிடிக்காது. அவ்வளோதாங்க. அப்படியே ரோட்டு கடையில் உள்ள காளான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் ஃப்ளேவர்காண்டி கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு மிளகு பொடி இந்த இதெல்லாம் அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே அல்ட்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.